السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ولا تباشروهن وأنتم عاكفون في المساجد تلك حدود الله فلا تقربوها كذلك يبين الله آياته للناس لعلهم يتقون. قال النبي صلى الله عليه وسلم في المعتكف: هو يعتكف الذنوب ويجزى له من الحسنات كعامل الحسنات كلها، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈரேற்றமும் ஈருலக சர்தார் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவடுகளை கடுகளவும் பிசகாது வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நபிமார்கள், வலிமார்கள், ஷஹீதுகள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் ஏனைய இஸ்லாமியர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெரியோர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலாவின் பெரும் கிருபையினால் புனித ரமலான் மாதத்தை அடைந்து 18ஆம் நாள் தராவீகை நிறைவு செய்து அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இதுவரை உடல் ஆரோக்கியத்தை தந்து அமல் செய்ய வாய்ப்பளித்த அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா இனிவரும் காலங்களிலேயும் முழுமையான உடல் ஆரோக்கியத்தோடு அதிகம் நல்லமல்கள் செய்யும் நல்லவர்கள் கூட்டத்தில் நம் அனைவர்களையும் சேர்த்தல் புரிவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இறையருளால் நடுப்பத்தையும் முடித்து கடைசி பத்துக்குள் அடியெடுத்து வைக்கிற தருணத்தில் இருக்கிறோம். ரமலானில் மிக முக்கியமான பகுதி என்றால் அது கடைசி 10 நாட்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்வார்கள், கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய இறுதி 10 வந்துவிட்டால் வேட்டியை வரிந்து கட்டிக்கொள்வார்கள். ஆடையை வரிந்து கட்டிக்கொண்டு இபாதத்திலே இறங்கி விடுவார்கள். அந்த அளவுக்கு அதிகமாக இபாதத்தில் ஈடுபடுகிற நாட்கள் அவை. அதிலும் மிக குறிப்பாக கடைசி நாட்களில், கடைசி 10 தினங்களில் இஅ்திகாஃப் என்கிற சுன்னத்தையும் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டியிருக்கிறார்கள். 3 வகையான இஅ்திகாஃப்கள் உண்டு. ஒன்று, நாம் எப்போதும் நியத்து வைக்க வேண்டியது, பள்ளிவாசலுக்குள் எப்ப உள்ள வந்தாலும் நவைத்து சுன்னத்தல் இஅ்திகாஃப் மா தும்து ஃபீ ஹாதல் மஸ்ஜித், நான் இந்த பள்ளி வாயிலில் இருக்கும் காலமெல்லாம் இஅ்திகாஃபை நியத்து வைக்கிறேன் அப்படின்ற நியத்தோட உள்ள வந்துடுறது. உள்ள வந்துட்டா நம்ம சுன்னத் தொழுது, ஃபர்து தொழுது, பின் சுன்னத் தொழுது, திரும்பி பள்ளிவாசலை விட்டு வெளியில போற வரைக்கும் இஅ்திகாஃபில் இருக்கக்கூடிய நன்மை நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். சும்மா அது பாட்டில் உள்ள வந்துடக்கூடாது. பள்ளிவாசலுக்குள் வருவதற்கெல்லாம் முறைகள் இருக்குல்ல. ஒது செய்யணும், துவா ஓதணும், ஓதிட்டு தான் உள்ள வரணும். அந்த முறைப்படி வரணும். அந்த முறையில் ஒன்று, பள்ளிவாசலுக்குள் நுழையும் போது நவைத்துல் இஅ்திகாஃப மா தும்து ஃபீ ஹாதல் மஸ்ஜித், இந்த பள்ளிவாசலில் இருக்கும் காலமெல்லாம் நான் இஅ்திகாஃபை நியத்து செய்கிறேன்
என்கிற நிய்யத்தோடு பள்ளிவாசலுக்குள் வந்துட்டா எவ்வளவு நேரம் பள்ளிவாசலுக்குள்ள அமலோடு இருக்கிறோமோ முடித்து பள்ளிவாசலிருந்து வெளியேறும் வரை ஏத்திகாஃபினுடைய நன்மைகள் கிடைத்துக் கொண்டிருக்கும். இரண்டாவது, ஏதாவது ஒரு ஹாஜத்துக்காக நீண்ட நாள் நிறைவேறாத ஒரு செயல், அல்லாஹ்விடத்தில் நேர்ச்சை செய்வது. எனக்கு இந்த காரியம் நிறைவேறினால் யா அல்லாஹ் நான் உனக்காக தொழுவேன், நோன்பு வைப்பேன் அப்படின்னு நியத்து வைக்கிற மாதிரி நான் உனக்காக ஏத்திகாஃப் இருப்பேன் என்றும் நியத்து வைக்கிறது. இது மாதிரியான ஏத்திகாஃபுடைய நியத்தை ஒருவர் வச்சா எந்த பள்ளிவாசலா இருந்தாலும் சரி, அவருடைய வார்த்தையை நம்பி அந்த பள்ளிவாசலுடைய நிர்வாகம் பள்ளிக்குள் தங்குவதற்கு அவரை அனுமதிக்கணும். பல இடத்துல இந்த பிரச்சனை வேற இருக்கு. நீங்க பாட்டுல உங்க இஷ்டத்துக்கு நியத்து வச்சுட்டு வந்துடுறீங்க, நைட்ல எல்லாம் இங்க தங்க முடியாது, பள்ளிவாசல தங்குறதுக்கெல்லாம் அனுமதி கிடையாது அப்படிலாம் சொல்லக்கூடாது. எப்படி தொழுகை ஒரு இபாதத்தோ, தொழுகை வராதீங்கன்னு யாரையாவது சொல்ல முடியுமா? நோன்பு ஒரு இபாதத்தோ, அதே மாதிரி ஏத்திகாஃபும் ஒரு இபாதத்து. ஏத்திகாஃபை பொறுத்தவரை பள்ளிவாசல்ல தான் இருக்க முடியும், ஆண்கள் வீட்டுல இருக்க முடியாது. இப்ப யாராவது ஒருவர் ஏதாவது தன்னுடைய ஹாஜத்துக்காக நியத்து வச்சு எனக்கு இந்த நாட்டம் நிறைவேறினால் நான் ஏத்திகாஃப் இருப்பேன் அப்படின்னு ஒருவர் நியத்து வைத்தால் அவர் அந்த நியத்தை நிவர்த்தி செய்வதற்காக ஏத்திகாஃப் இருப்பது வாஜிபான ஏத்திகாஃப், கடமையாயிடும் அவர் மீது. மூணாவது ஏத்திகாஃப் தான் சுன்னத்து முஅக்கதா. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழமையாக ரமலானுடைய பிந்திய பத்தில் ஏத்திகாஃப் இருந்தது. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிப்பார்கள், நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யஅத்தகிஃபுல் அஷ்ருல் அவாஹிர் மின் ரமலான் ஹத்தா தவஃபாஹுல்லாஹ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌத்தாகும் வரைக்கும் ஒவ்வொரு வருடமும் ரமலான் மாதத்தில் கடைசி 10 நாட்களில் ஈத்திகாஃப் இருக்கக்கூடிய வளமை உள்ளவர்களாக இருந்தார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிப்பார்கள். அந்த அடிப்படையில் இது ஒரு சுன்னத்தை முஅக்கதா. இமாம்கள் இதை சுன்னத்துன் அலல் கிஃபாயா அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா இப்போ ஃபர்த கிஃபாயா, ஃபர்த ஐன் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். 5 வேளை தொழுக ஒவ்வொருத்தர் மேலும் தனித்தனியா கடமை. எனக்காக நீங்க தொழ முடியாது, உங்களுக்காக நான் தொழ முடியாது. ஆனா ஜனாசா தொழுகைங்கிறது ஃபர்த கிஃபாயா, கடமை தான். யாராவது ஒரு சிலர் சேர்ந்து ஜனாசா தொழு வச்சு கொண்டு போய் அடக்கம் பண்ணிட்டா எல்லாருடைய கடமையும் நீங்கிடும். யாருமே செய்யாம விட்டுட்டாங்க, ஒரு மையத்து சும்மா கிடக்குது அனாதையா, யாருமே சீண்டுவார் இல்லை, அந்த மையத்தை எடுத்துட்டு போய் தொலை வச்சு அடக்கம் பண்றதுக்கு யாருமே முன்வரலைன்னா அந்த மஹல்லாவை சார்ந்த எல்லோரும் பாவியாவாங்க. அந்த ஃபர்த விட்ட குற்றம் எல்லோருக்கும் உருவாகும். இதுதான் ஃபர்தன் அலல் கிஃபாயான்னு சொல்லுவாங்க. ஃபர்த கிஃபாயா, சிலர் செய்தால் எல்லோருடைய கடமையும் நீங்கும். அது மாதிரி ஏத்திகாஃப், ரமலானுடைய கடைசி ஏத்திகாஃபும் சுன்னத்துன் அலல் கிஃபாயா, அதாவது இது ஒரு சுன்னத்து. ஆனால் யாராவது அந்த மஹல்லாவை சார்ந்த சிலராவது செய்யணும். எல்லாருமே செய்யாம விட்டுட்டாங்கன்னா சுன்னத்தை விட்ட குற்றம் உண்டாகும் என்று இமாம்கள் சொல்லுவாங்க. அதனாலதான் ஒவ்வொரு மஹல்லாவிலும் ஒவ்வொரு பள்ளியிலையும் ரமலானுடைய கடைசி காலங்கள்ல இந்த 10 நாட்கள்ல யாரையாவது ஒண்ணு அந்த மஹல்லாவை சார்ந்த யாராவது ஏத்திகாஃப் இருக்கணும். சப்போஸ் யாருமே இருக்க வசதி இல்லை, எல்லாமே வியாபாரிகள் அப்படி இப்படி இருக்கும், அது முடியல இது முடியலன்னு 1000 காரணம் நம்மள்கிட்ட இருக்கு அப்படின்னா ஒருத்தரை பிடிச்சி அவரை இருக்கவாவது வைக்கணும். நீங்க இருங்க எங்களுக்கு பதிலா அப்படின்னு சொல்லி அவரை உட்காரவாவது வைக்கணும் என்று சொல்லப்படுவதற்கு அதுதான் காரணம். அல்லாஹ்வுடைய கிருபையில அந்த பிரச்சனைலாம் நம்ம பள்ளியில இல்லை. 80 பேர் 100 பேர் ஏத்திகாஃப் இருக்கிற தமிழகத்திலே ஒரே பள்ளி நம்ம பள்ளி, அல்லாஹ்வுடைய கிருபையில. அதனால ஏத்திகாஃபினுடைய ஆர்வமும் ஆசையும் நமக்கு ஜாஸ்தி. அப்படி ஏத்திகாஃப் வைக்கும் போது ஏத்திகாஃபினுடைய நிலையில் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பொறுத்தவரை ஏத்திகாஃப்னு சொல்லி நியத்து வச்சுட்டாலே நோன்பு ஆட்டோமேட்டிக்கா உள்ள சேர்ந்துடும். உதாரணத்துக்கு எனக்கு இந்த காரியம் நிறைவேறினா நான் 3 நாள் ஏத்திகாஃப் இருக்கிறேன் அப்படின்னு நான் நியத்து வச்சுட்டேன் அப்படின்னா அந்த 3 நாள் எனக்கு அல்ஹம்துலில்லாஹ் அந்த காரியம் நிறைவேறிடுச்சு. இப்ப அந்த 3 நாள் ஏத்திகாஃப் இருக்கணும். 3 நாள் ஏத்திகாஃப் இருக்கும்போது வெறுமனே பள்ளியாசல்ல படுத்து தூங்கி எரிச்சிட்டு போனா போதாது. அந்த 3 நாளும் நோன்போட பள்ளிவாசல்ல தங்கணும். அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஏத்திகாஃப் அப்படிங்கிறதே நோன்போட சேர்ந்து இருக்கிறதுக்கு பேர் தான். நோன்பை விட்டுட்டு வெறும் ஏத்திகாஃப் அப்படிங்கிற வெறும் தங்குறது பள்ளிவாசல்ல இருக்கிறது அப்படிங்கிறது அது கிடையாது. இப்ப வாஜிபான அந்த ஏத்திகாஃபுக்கு நோன்பு ஷர்த்து. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களை பொறுத்தவரை
நோன்பு ஷர்த் இல்ல. ஏத்திகாஃப் மட்டும் தனிப்பட்ட முறையிலையும் இருக்கலாம், நோன்பு வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அல்ஹம்துலில்லாஹ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்கள்ல பார்க்க போனா ஒரு சில சமயங்கள்ல அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறாங்க, கான யரது அலல்லதில் குர்ஆன் குல்ல ஆமின் மர்ரா, ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு முறை, ஒரு முறை முழுவதுமாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் குர்ஆனை என் மீது ஓதி காட்டுவார்கள். ஃபௌரித அலைஹி மர்ரத்தைனி ஃபில் ஆமில் லதி குபில், நான் வஃபாத்தாக போற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி வருஷத்துல 2 முறை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஓதி காட்டினாங்க. வகான யாத்தகிஃபு குல்ல ஆமின் அஷ்ரா, ஒவ்வொரு வருடமும் 10 நாட்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஹ்திகாஃப் இருப்பாங்க. ஃபஅத்தகஃப 20 ஃபில் ஆமில் லதி குபில், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி வருஷத்துல 20 நாட்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஹ்திகாஃப் இருந்தாங்க என்கிற ஒரு அறிவிப்பு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறாங்க. அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு தஆலா அவருடைய ஹதீஸ்ல அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யஅத்தகிஃபு ஃபில் அஷ்ரில் அவ்ஸத் மின் ரமலான், ரமலானுடைய நடுப்பத்தில் 10 முடிஞ்சு 11ல இருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாங்க. فاتكف آمن حتى إذا كان ليلة 21 وهي الليلة التي يخرج من صحيبتها من اعتكافه قال من كان يعتكف معي فليعتكف الأشهر الأواخر. இதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 20 நாள் இருந்த ஏத்திகாஃப். 10 நாள் இருந்துட்டாங்க 20 வரைக்கும். 21ல ஏத்திகாஃப் முடிச்சிட்டு போக வேண்டிய தருணம். போக வேண்டிய தருணத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன்கான இஅ்தகஃப மஇ, யாரெல்லாம் என்னோடு சேர்ந்து ஏத்திகாஃப் இருந்தீங்களோ ஃபல்யஅ்தகிஃப் அல்-அஷ்ரல் அவாஹிர், மீதி இருக்கக்கூடிய 10 நாளும் சேர்ந்து ஏத்திகாஃப் இருங்க என்று சொல்லி 20 நாளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏத்திகாஃப் இருந்தாங்க. அப்ப நாள் 30 நாள் ஏத்திகாஃப் இருந்தா கூட தப்பு கிடையாது. ரமலானுடைய 30 நாளும் ஏத்திகாஃப் இருக்கலாம். கடைசி 10ல ஏத்திகாஃப் இருப்பது சுன்னத்தை முஅக்கதா, சுன்னத்தான ஒரு காரியம். ஹைர். எப்போதிலிருந்து ஏத்திகாஃப் ஸ்டார்ட் ஆகும், எப்ப தொடங்கும் அப்படின்னா பில் இத்திஃபாக், எல்லா இமாம்களுடைய ஏகோபித்த முடிவின்படி ஏத்திகாஃப்ங்கிறது குரூபு ஷம்ஸ்ல இருந்து, மகரிபுடைய சூரியன் மறைந்ததிலிருந்து ஏத்திகாஃப் தொடங்கும். இப்போ இந்த வருஷத்தை பொறுத்தவரை வெள்ளிக்கிழமை மகரிபுக்கு அசருக்கு பிறகு பள்ளிவாசலுக்குள்ள வந்துடணும். நோம்பு திறக்கிறது பள்ளியில இருக்கணும். மகரிபில இருந்து ஏத்திகாஃப் ஸ்டார்ட் ஆயிடும், டிலே பண்ணக்கூடாது. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய ஒரு ரிவாயத் இப்படி இருக்கு, கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா அராத யத்தகிஃப ஸல்லல் ஃபஜ்ர ثم دخل في முத்தகிஃபிஹி. ஒரு அறிவிப்புல, இப்ப பொதுவாவே ஹதீஸ சொல்லி தானே எல்லாரும் குழப்பறாங்க. ஒரு அறிவிப்புல ஆயிஷா அம்மா இப்படி சொல்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏத்திகாஃப் இருக்கணும் அப்படின்னா ஃபஜ்ர் தொழுகுவாங்க, எல்லாத்தோட சேர்ந்து தொழுதெல்லாம் முடிச்ச பிறகுதான் ஏத்திகாஃபினுடைய அந்த இடத்துக்கு, ஏத்திகாஃபுக்குன்னு தனி இடம் இருக்குல்ல, டென்ட், அந்த டென்ட்டுக்குள்ள நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் நுழைவாங்க. இப்ப இந்த ஹதீஸ்ல ஆயிஷா அம்மா ஃபஜ்ர் தொழுதுட்டு தான் ஏத்திகாஃபுக்குள்ள போவாங்கன்னு சொல்றாங்க. அதனால ஃபஜ்ர்ல இருந்து, நாளுடைய ஆரம்பம்ங்கிறது ஃபஜ்ர்ல, அதனால ஃபஜ்ர்ல இருந்து போனா போதுமா அப்படின்னா இல்ல. இந்த ஹதீஸுக்கு தத்பீக் சொல்லுவாங்க. ஆயிஷா அம்மா இப்படி சொன்னதுக்கு காரணம், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் நாள் குரூபு ஷம்ஸ்ல மகரிபிலே வந்துட்டாங்க. பள்ளிக்கு வந்தவங்க அந்த ஏத்திகாஃபுக்குன்னு உள்ள இடம் இருக்கும்ல, அந்த இடத்துக்கு எல்லாம் போல, டென்ட்டுக்குள்ள எல்லாம் போல, பள்ளியாசல்லே இருந்தாங்க. மகரிப் முடிஞ்சது, இஷா முடிஞ்சது, வணக்கங்கள் முடிஞ்சது, சஹர் முடிஞ்சது, ஃபஜ்ர் முடிஞ்சது. ஃபஜ்ர் எல்லாம் முடிச்சிட்டு தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுக்குள்ள போனாங்க, டென்ட்டுக்குள்ள போனாங்க. இப்போ உள்ள போனதை பத்தி தான் ஆயிஷா அம்மா சொல்றாங்களே தவிர ஏத்திகாஃபினுடைய துவக்கத்தை பத்தி இந்த ஹதீஸ் சொல்லல. எப்போ உள்ள போனாங்க அப்படின்னா அப்படி வேணா செய்யலாம், வேணாம் மகரிப்லயே வந்துட்டா விடிய பள்ளியில உட்காந்து அமல் செஞ்சுட்டு காலையில ஃபஜ்ர் எல்லாம் தொழுதுட்டு வேணா உள்ள போய்க்கலாமே தவிர எப்போதுல இருந்து ஏத்திகாஃப் ஸ்டார்ட் ஆகாது. சுபுகுல இருந்து, சுபுகுக்கு பின்னாடியில இருந்து ஏத்திகாஃப் ஸ்டார்ட் ஆகாது. அல்லது ஆயிஷா அம்மா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஜ்ருக்கு பின்னாடி போனாங்கன்னு சொன்னது பிறை 20னுடைய ஃபஜ்ரா இருக்கலாம். இப்ப வெள்ளிக்கிழமை மகரிபுக்கு தானே வரணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெள்ளிக்கிழமை ஃபஜ்ர்லயே வந்துட்டாங்க. வெள்ளிக்கிழமை ஃபஜ்ர்ல இருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏத்திகாஃப்ல இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மகரிபில இருந்து ஏத்திகாஃப் ஸ்டார்ட் ஆயிடும். காலையில இருந்து, முன்னாடி எவ்வளவு தூரம் இருந்தாலும் பரவாயில்ல, அதுல இருந்தே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்திருக்கலாம் என்கிற ஒரு தத்துவீகம் இங்கே செய்யப்படுகிறது. ஆயிஷா அம்மாவுடைய வார்த்தை வல திகாஃப இல்லா ஃபி மஸ்ஜிதின் ஜாமிஇன்,
ஏத்திகாஃப் இருப்பதாக இருந்தால் அது ஜும்ஆ மஸ்ஜிதாக இருக்க வேண்டும், ஜும்ஆ நடைபெறுகிற பள்ளிவாசலாக இருக்கணும். அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பொறுத்தவரை ஜமாஅத் நடக்கிற பள்ளிவாசலா இருந்தா பரவாயில்ல, ஜும்ஆ நடக்கலன்னாலும் பரவாயில்ல. ஜும்ஆ நடக்கலன்னா அப்புறம் என்ன பண்றது? ஏத்திகாஃப் ஒரு பள்ளிவாசல் இருப்பாரு, அந்த பள்ளியில ஜும்ஆ இருக்காது. அப்ப ஜும்மாவுக்காக ஜும்ஆ தொழுவுமே, ஜும்ஆ தொழுகைக்காக என்ன செய்யறது அப்படின்னா, ஜும்ஆ தொழுகைக்காக இவர் அந்த ஜும்ஆவுடைய நேரத்துல இங்கிருந்து கிளம்பி அந்த பள்ளிவாசலுக்கு போலாம், ஜும்ஆ நடக்கிற பள்ளிக்கு போலாம். போய் ஜும்ஆ முடிஞ்ச உடனே அங்கிருந்து கிளம்பி இங்க வந்துடணும். இடையில யாரையும் சந்திச்சு தேவையில்லாத பேச்சுக்கள் பேசக்கூடாது. ஒருவேளை யாராவது வந்தாங்க நின்றாங்கன்னா, எப்படி இருக்கீங்க, எங்க இருக்கீங்க அப்படி பேசிட்டு இருந்தோம், ஏத்திகாஃப் முடிஞ்சிடும். அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களை பொறுத்தவரை முத்தலக்கன் மஸ்ஜிதாக, சாதாரண பள்ளிவாசல் அப்படின்ற இடமா இருந்தா பரவாயில்ல, போயிட்டு வரலாம். அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஏத்திகாஃப் முடியாது. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஜும்ஆவுக்காக இருக்கிற பள்ளியில இருந்து போகக்கூடாது. பின்ன என்ன பண்றது? யாருமே இல்லைன்னா லோர தொழுதுக்க வேண்டியதுதான். ஒரு ஜும்மா விடுறதுனால குற்றம் ஏற்படாது. 10 நாள் தானே ஏத்திகாஃப், ஒரு ஜும்மா தானே வரப்போகுது. அந்த ஒரு ஜும்மாவை ஒருவேளை வெளிப்பள்ளியில ஜும்ஆ நடக்காத ஒரு பள்ளியில ஒருத்தர் இருந்தா ஜும்ஆவுக்காக என்று ஏத்திகாஃப்ல விட்டுட்டு பள்ளிவாசலுக்கு போயிட்டு வரக்கூடாது. இருக்கிற இடத்திலேயே இருந்துக்கணும். அங்கேயே அவர் லுஹர தொழுதுட்டு தன்னுடைய ஏத்திகாஃபை கன்டினியூ பண்ணணும். ஜும்ஆவுக்காக வெளியேறக்கூடாது அப்படின்னு இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்லுவாங்க. அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போயிட்டு வரலாம், ஆனா நிபந்தனைகளோடு. இடையில பேசக்கூடாது, தேவையில்லாத விஷயங்கள் இருக்கக்கூடாது. ஜும்மாவுக்கு மட்டும் உண்டான நேரத்துல கரெக்டா போகணும், ஜும்மா முடிஞ்ச உடனே கிளம்பி வந்துடணும். இது மாதிரியான விஷயங்களை இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க. பெண்களை பொறுத்தவரை நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியில கூடாரம் அமைச்சிருந்தாங்க. ஆயிஷா அம்மாவுடைய அறிவிப்பு, புகாரியுடைய 2034வது ஹதீஸ். அன்னன் நபிய அராத ஐயத்தகிஃப ஃபலம்மன் ஸரஃப இலல் மக்கான் அல்லதி அராத ஐயத்தகிஃப இதன் அஹ்பியத்துன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குப்பாவுக்காக பள்ளிவாசலுக்கு ஏத்திகாஃபுக்காக வந்தா வரிசையா இது ஆஷாவுடைய குப்பா, இது ஹப்சாவுடைய குப்பா, இது ஜெய்னபுடைய குப்பா, வரிசையா அங்க மஸ்ஜிதுன் நபவியை சுத்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களுடைய டென்ட்டுகளும் இருந்தது. அங்க அவங்க ஏத்திகாஃப் இருந்தாங்க. ஏத்திகாஃப் இருந்து பெண்களும் இருந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ள இருந்தாங்க, இவங்க வெளியில இருந்தாங்க. ஃபலம் யத்தகிஃப் ஹத்தா யத்தகஃப அஷ்ர மின் ஷவ்வால். ஆனா நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதுக்கு பிறகு அவர்களை வர வேணாம், ஏத்திகாஃப் இங்க வந்து இருக்க வேணாம்னு சொல்லிட்டாங்க. ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இப்பவும் என்ன சொல்றாங்கன்னா, பெண்களுக்கு வீட்டுல எல்லாம் ஏத்திகாஃப்னு ஒண்ணு கிடையாது. ஏத்திகாஃப் இருக்கிறதா இருந்தா பள்ளிவாசலுக்கு போய் பள்ளிவாசல்ல தனிப்பட்ட இடம் ஒதுக்கப்பட்டு, பெண்களுக்கு தனி இடம் ஒதுக்கப்பட்டு அந்த இடத்துல ஏத்திகாஃப் இருக்கிறதா இருக்கலாமே தவிர தனியா பள்ளியில வீட்டுல ஏத்திகாஃப் இருக்க கூடாது. அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள்ட்ட பெண்களை பொறுத்தவரை வீட்டுலதான் ஏத்திகாஃப் இருக்கணும், பள்ளிக்கு போக கூடாது. வீட்டுல எப்படி ஏத்திகாஃப் இருக்கிறது? வீட்டுல நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், தொழுகிறதுக்குன்னு ஒரு இடம் இருக்கணும். பள்ளிவாசல் வீட்டுல தொழுகைக்குன்னு ஒரு இடம் ஒதுக்கப்பட்டிருக்கணும். அதுக்கு மஸ்ஜிதுல் பைத்தும்பாங்க, வீட்டுடைய பள்ளிவாசல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல இவங்க பெண்களை பொறுத்தவரை அவங்க இருந்து ஏத்திகாஃப் இருக்கலாம். ஏத்திகாஃப் இருக்கிற சந்தர்ப்பத்துல கணவனிடத்தில் தேவையில்லாத இச்சை தரக்கூடிய பேச்சுக்களோ அல்லது கணவனோடு உறவாடுவதோ இவைகள் எல்லாம் தவிர்க்கணும், கம்பல்சரி. பிள்ளைங்களை குளிப்பாட்டுறது, பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது, கொஞ்சம் காய்கறி வெட்டி கொடுக்கறது, இதெல்லாம் உள்ள உட்கார்ந்தே செய்யலாம், எந்த தப்பும் கிடையாது. இதனால ஏத்திகாஃப் எந்த விதத்திலேயும் முடியாது. ஆனா கணவனுடைய விஷயத்துல மட்டும் லா துபாஷிருஹுன்ன அப்படின்னு அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா சொன்னா, ஏத்திகாஃபினுடைய சந்தர்ப்பத்தில் கணவனோடு நீங்க முபாஷரா, நீங்கள் தோளோடு தோள் ஒட்டுவதும் கூடாது. அதே மாதிரி இச்சை தரும் பேச்சுக்கள், எப்படி இஹ்ராமுடைய நிலைமையில இச்சை தரும் பேச்சுக்கள் தவிர்க்கப்படணுமோ அது மாதிரி தவிர்க்கப்படணும். கணவனுக்கு தோசை சுட்டு கொடுக்கிறதோ, இட்லி சுட்டு கொடுக்கிறதோ, தண்ணி எடுத்து வைக்கிறதோ தப்பல்ல. அதெல்லாம் தாராளமாக ஏத்திகாஃப் இருக்கிற பெண்ணு தன்னுடைய கணவனுக்காக செய்யலாம். இப்ப வீட்டிலேயே ஏத்திகாஃப் இருக்கக்கூடிய முறைய இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்லுவாங்க. கூடாரத்துலதான் இருக்கணுமா, தனியா அதுக்குன்னு டென்ட் எல்லாம் அடிக்கணுமா, அல்லது ஒரு பள்ளிவாசல் இருந்தா அந்த பள்ளிவாசல்ல கம்பல்சரி அதுக்குன்னு இதெல்லாம் துணியெல்லாம் போட்டு தனியா இவங்க தான் உட்காரணுமா அப்படின்னா அப்படித்தான் செய்யணும்னு இல்லை, அப்படி செஞ்சாதான் கூடும்னு இல்லை. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஏன் அந்த பாதுகாப்பு அவங்களுக்கு ஏத்திகாஃப்ல இருக்கிறவங்களுக்கு அப்படின்னா, ஏத்திகாஃப்ல இருந்தா அவங்களையும் அல்லாஹ்வையும் தவிர
வேற எந்த வேலையும் அவங்களுக்கு கிடையாது. ஆட்சி மாறினாலும் சரி, எவனையாவது எவன் வெட்டி கொன்னாலும் சரி, எவனை சுட்டு கொண்டாலும் சரி, உலகத்துடைய முக்கியமான தலைவர் செத்து போனாலும் சரி, எதை பத்தியும் ஏத்திகாஃபில் உள்ளவங்க யோசிக்க கூடாது. நம்ம அதனாலதான் ஏத்திகாஃபில் அந்த கடைசி 7 நாட்களுடைய தலைப்புகளை கூட உலக விஷயங்கள் இல்லாத தலைப்புகளை அமைச்சுக்குவோம். பொதுவா தக்வா, இபாதத்து, இப்படியே தான் முடிஞ்ச அளவு பேசுவோமே தவிர மற்ற விஷயம் உலக விஷயங்கள்ல என்ன நடக்குது இது அவங்களுக்கு தேவையில்லாத விஷயம். ஏத்திகாஃபில் இருக்கிறவங்களுக்கு தேவையில்லாத விஷயம். இப்ப அந்த தனியா ஒரு அடையாளம் விட்டுட்டா அவங்க அல்லாண்டு எல்லாரும் வர்ற நேரத்துல உலகம், யாருமே இல்லாத நேரத்துல தாராளமா வெளியில எங்க வேணாலும் பள்ளிவாசலுடைய உள்பள்ளியில எங்க வேணாலும் அவங்க இருக்கலாம், எங்க வேணாலும் செய்யலாம். இந்த பாதுகாப்பு ஏன் மத்தவங்க ஏத்திகாஃப்ல இல்லாதவங்க வருவாங்க, ஏத்திகாஃப்ல இல்லாதவங்க வந்து இவங்கள்ட்ட தேவையில்லாத விஷயங்களை பேசுவாங்க. 2 பேர் சேர்ந்தாலே அதுதானே, 3வது ஆளை பத்தி பேசுறது தானே. உலகத்துல என்ன விஷயம் நடந்தாலும் சரி அது அவங்களுக்கு தேவையில்லாது. அதனாலதான் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொன்னாங்க, ஏத்திகாஃபில் இருக்கக்கூடியவர் பாவங்களிலிருந்து பாதுகாக்கப்படுறார், பாவங்களிலிருந்து தவிர்த்திருக்கிறார். பாவம் செய்யறதுக்கு வாய்ப்பு கூட கிடையாது. இங்க உட்கார்ந்துட்டா பாவம் செய்ய வாய்ப்பு கூட கொடுக்க மாட்டோம். வெளியில இருக்கிறவங்க என்னென்ன நற்காரியங்கள் செய்யறாங்களோ எல்லா நல்ல காரியத்தினுடைய கூலியும் ஏத்திகாஃப்ல இருக்கிறவருக்கு செய்யாமலேயே கிடைக்கும். ஆயிஷா அம்மா சொல்லுவாங்க, காலத்தை சுன்னத்து அலல் முத்தகிஃப் அல்லா யஊத மரீதன். சாதாரணமா வெளியில இருக்கும்போது யாருக்காவது உடம்பு சரியில்லை அப்படின்னா அவங்கள போய் நலன் விசாரிப்பது, எப்படி இருக்கீங்க என்ன ஏதுன்னு கேட்கறது ஒரு சுன்னத்து. அதுக்கு தனியான நன்மைகள் உண்டு. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, காலையில் ஒருவர் நோய் விசாரிக்க சென்றால் மாலை வரை மலக்குமார்கள் அவருக்காக துவா செய்வாங்க. மாலையில் ஒருத்தரை நலம் விசாரிக்க சென்றால் மறுநாள் காலை வரைக்கும் மலக்குமார்கள் அவர்களுக்கு துவா செய்வாங்க, பாதுகாப்பாக இருப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல. இது ஒரு சுன்னத்து, நன்மை தரக்கூடியது. ஆனா ஏத்திகாஃப்ல இருக்கிறவரை பொறுத்தவரை இவர் வெளியில எங்கேயும் போய் யாரையும் எதுவும் விசாரிக்க தேவையில்லை. ஆனா வெளியில இருந்தா விசாரிச்சிருப்பாரு, உள்ள இருந்து விசாரிக்காமலேயே அதற்குண்டான நன்மைகள் இவருக்கு கிடைக்கும். ஒலா யஷ்ஹது ஜனாஸத்தன், ஜனாசாவினுடைய தொழுகையில் இவர் பங்கெடுக்க மாட்டார். அப்படின்னா நம்ம பள்ளியில பிரச்சனை இல்லை, முன்னாடி இங்கதான் வச்சிருவோம். உள்பள்ளியில தான் ஜனாசா தொழுகை நடக்குது, வெளியில ஜனாசா வச்சிடறோம், உள்பள்ளியில தொழுகை நடக்குது. ஏத்திகாஃப் இருக்கிறவங்களுக்கு எந்த சிரமமும் கிடையாது. ஆனா சில பள்ளிகள்ல ஜனாசா தொழுகை வெளிப்பள்ளியில தான் நடக்கும். ஏத்திகாஃப் இருக்கிறவங்க பள்ளிவாசல்ல உட்காரணும்னா என்ன அர்த்தம்னா உள்பள்ளியில உட்காரணும்னு அர்த்தம். இப்ப நம்மளை பொறுத்தவரை இந்த கேட் 3 கேட் போட்டிருக்கு, இதுதான் உள்பள்ளி. இந்த 3 கேட்டை தாண்டிட்டா அது வெளிப்பள்ளி, அதுவே வெளிப்பள்ளி ஆயிடும். பாத்ரூம் போறது, உது செய்யறது எல்லாமே வெளிப்பள்ளியை தாண்டி போய் தான் கம்பல்சரி செஞ்சாகணும். மற்ற டைம் உள்பள்ளியில தான் இருக்கணும். அத்தியாவசிய தேவையை தவிர வேறு எதற்காக வேண்டியும் வெளிப்பள்ளிக்கு போகக்கூடாது. தேவையில்லாம வெளிப்பள்ளியில போய் கொஞ்ச நேரம் நின்றோம், கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தோம், இந்த ஏத்திகாஃப் முடிஞ்சிடும். அப்ப உள்பள்ளியில தான் இருக்கணும். சில பள்ளிகள்ல பாப்பீங்க ஜனாசா தொழுகை வெளிப்பள்ளியில தான் நடக்கும், வெளியே தான் ஜனாசா வைப்பாங்க, அப்படி வெளிப்பள்ளியில தான் நடக்கும். அது மாதிரி ஒரு ஜனாசா ஜனாசா தொழுகை வெளிப்பள்ளியில நடந்தால் ஏத்திகாஃப்ல இருக்கிறவங்க வெளிப்பள்ளிக்கு போகக்கூடாது. ஏத்திகாஃப்ல அல்லான்னு இருந்தோம். நம்ம இப்படி நினைக்க கூடாது, வெளியில நின்றுக்கிட்டு அம்மா பெருசா ஏத்திகாஃப் இருக்காங்க, ஏத்திகாஃப் ஜனாசா தொழுகை கூட வரமாட்டாங்கிறாங்க, உள்ளே உட்காந்துக்கிறாங்க, அப்படிதான் நினைப்போம். ஏத்திகாஃப் இருக்கிறாரு, ஜனாசா வந்திருக்கு, ஜனாசா தொழுகை நடந்துட்டு இருக்கு, இவங்க பாட்டு பள்ளிவாசலுக்குள்ள உள்ள உட்கார்ந்துருக்காங்க, உள்ளத்தான் உட்கார்ந்து வெளியே வரக்கூடாது. வெளியில வந்தா ஏத்திகாஃப் முறியும், வெளியில வரக்கூடாது. பல யஷ்ஹது ஜனாசத்தன், ஜனாசால பங்கெடுக்க வேண்டாம். சொந்தக்காரங்க யாராவது திடீர்னு மொத்தம் போயிட்டா, அவங்களுடைய ஜனாசா வந்துருச்சு, யாராவது ரொம்ப முக்கியமான அத்தா அம்மா ரொம்ப க்ளோஸ், என்ன செய்யறது? இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, உடம்பு சரியில்லாம இருக்காங்க, அப்படி ஏதாவது இருந்தா முன்னாடியே ஏத்திகாஃப் வரும்போதே ஏதாவது ஒண்ணு நடந்தா நான் ஜனாசாவை பாக்குறதுக்கு அல்லது ஜனாசாவுடைய தொழுகைக்காக போவேன் அப்படின்னு முன்னாடியே நியத்து வைக்கணும். நியத்து வச்சா போகலாம், முன்னாடியே நியத்து வைக்கலன்னா வெளியில போக கூடாது. ஜனாசாவுடைய தொழுகைக்காக வெளியில போகும். அப்ப ஜனாசா தொழுகை ஒரு ஃபர்து கிஃபாயாவான தொழுகை.
ஆனா அந்த தொழுகைக்காக வேண்டி கூட ஏத்திகாஃப்ல இருக்கிறவங்க வெளியில போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா ஜனாசா தொழுதவங்களுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்குமோ அத்துணை நன்மையும் இவங்களுக்கு தொழாமலேயே கிடைக்கும். வலா யமுஸ்ஸுல் மர்அத்த வலா யுபாஷிருஹா, மனைவியை தொடவும் கூடாது, அவளோடு முபாஷரா செய்யவும் கூடாது. வலா யஹ்ருஜு லிஹாஜத்தின் இல்லா லாபுத்த மின்ஹு, அவசியமான தேவைகளுக்காக வேண்டிய தவிர பள்ளிவாசலை விட்டு உள்பள்ளியை விட்டு வெளியேறக்கூடாது. அது என்ன அவசியமான தேவை? இப்போ மலஞ்சலம் கழிக்கிறதுக்காக வெளியில போடும், பாத்ரூம்காக வெளியில போடும், கம்பல்சரி போய்தான் ஆகணும், போய்க்கலாம், தப்பில்லை. ஒது செய்யறது வெளியில தான் ஒது செய்யறோம், போய்க்கலாம். ஆனா பாத்ரூம் போனோம், பாத்ரூம் போயிட்டு ஒது செய்ய வந்தோம், ஒது செய்ய வர்றதுக்கு இடையில யாராவது ஒரு ஆள் கிராஸ் பண்ணி அஸ்ஸலாமு அலைக்கும், நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்க, எத்திகாஃப் இருக்கீங்க, எத்தனை நாள் எத்திகாஃப், அப்படியா, இங்க இருந்தா சாப்பாடுலாம் இங்கே தந்துருவாங்களா, அதுக்கு எது காசு வாங்கும், இப்படி எல்லாம் என்ன செய்யறாரு அவர் நின்று நம்மள்ட்ட விசாரிக்கிறார். நாமெல்லாம் என்ன செய்யறது, நின்று ஆசுவாசமா ஆமா அப்படிதான் உள்ளே உட்கார்ந்து இருக்கு, கொஞ்ச நேரம் இவர்கிட்ட பேசிட்டாவது போவோமே அப்படின்னு நின்று பேசிட்டு இருந்தா ஏத்திகாஃப் முடியும். அது அவசியமான தேவை இல்லை. போனோமா, பாத்ரூம் போனோமா, பாத்ரூம் போய் உடனே வந்து ஒது செஞ்சோமா, ஒது செஞ்ச உடனே என்ன செஞ்சிடணும், பள்ளிவாசலுக்குள்ள வந்துடுமே தவிர தேவையில்லாம அதிகமான நேரங்கள் வெளியில கடத்தக்கூடாது. தண்ணி குடிக்கணும். அதனாலதான் உங்களுக்கு தண்ணி எல்லாம் உள்ளே வச்சிரும். தண்ணி குடிநீர் கூட நோம்பு திறந்ததுக்கு பிறகு தண்ணி குடிக்கணும்னா கூட என்ன செஞ்சிருவோம், உள்ளேயே தண்ணி எல்லாம் பள்ளிவாசலுக்குள்ளேயே வச்சிடணும். இந்த அளவுக்கு சட்டம் சொல்லப்படுது. எந்த அளவுக்குன்னா, ஒருத்தருக்கு குளிப்பு கடமையே ஆயிடுச்சு, கண்டிப்பா குளிக்கணும். குடிப்பு கடமையானா கூட வாய்ப்பு இருந்தால் பள்ளிக்கு உள்ளேயே குளிக்க வசதி இருந்தா டப்புக்குள்ள உள்ள உட்காந்து குளிக்க பாரு, அப்படி இருந்தாலும் அப்படி குளிக்கணும். அதுக்காக கூட வெளியே போக கூடாது. ஜும்மாவுடைய தொழுகை, ஜும்மாவுக்காக சுன்னத்தான குளிப்பு, ஜும்மா அன்னைக்கு குளிக்கிறது சுன்னத்து இல்ல, சுன்னத்தான குளிப்பு. ஆனா ஏத்திகாஃப்ல இருக்கிறவங்களுக்கு அது சுன்னத்து இல்லாத குளிப்பு. ஜும்மாவுக்காக குளிக்க வேண்டிய அவசியம் இல்லை, உடல் உஷ்ணத்துக்காக குளிக்க வேண்டிய அவசியம் இல்லை. முடியல, ரொம்ப சிரமம், ஒது செய்யற நேரத்துல குளிச்சுட்டு வந்துருவேன், அது மாதிரி நேரத்துக்கு என்ன செய்யலாம், போய் சில பேர் என்ன பண்றாங்கன்னா, அல்ஹம்துலில்லாஹ் இங்கேயே உட்கார்ந்து பாத்ரூம் போய் அழகா உட்கார்ந்து நல்லா துவைச்சி துணி எல்லாம் துவைச்சு கீச்சு எடுத்து காய போட்டு குளிச்சு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் தாராளமா இருந்துட்டு என்ன செய்யறாங்க, உள்ள வர்றாங்க. அப்படி செய்யக்கூடாது. துவைக்கிறதுலாம் வீட்டுக்கு அனுப்பிச்சிடணும், துவைக்கிறதுலாம் வீட்டுக்கு அனுப்பிச்சிடணும். இல்லையா, ஒரு வாரத்துக்கு உண்டான ட்ரெஸ் எடுத்துட்டு வந்துடணும், ஒரு வாரத்துக்கு துவைக்காம வேலையை பார்க்குற மாதிரி ட்ரெஸ் எடுத்துட்டு வந்துடணும். இந்த துவைக்கிறது, அதுக்காக நேரத்தை செலவு பண்றது, இதெல்லாம் கூடாது. ஒருத்தருக்கு தம் அடிக்கிற பழக்கம், ஏத்திகாஃப்ல இருக்கணும்னு ஆசையில வந்துட்டாரு, ஆசையில வந்து உட்காந்துட்டா பாத்ரூம் போய் முடிச்சுட்டு வெளியே வந்து கொஞ்ச நேரம் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் சல் அடிச்சுட்டு அப்புறமா, இப்ப இந்த டைம் வந்து எக்ஸ்ட்ரா டைம். இது அவசியம் இல்லாத வேலை. இந்த அவசியம் இல்லாத வேலைகள் செஞ்சா என்ன ஆயிடும், ஏத்திகாஃப் முடியும். ஒரே ஒரு விஷயம் சொல்றாங்க, மெடிசன்ட்டே குடிக்கக்கூடாது இல்ல. ஆமா, பாத்ரூமுக்குள்ள உள்ள உட்கார்ந்து இருக்காருல்ல, பாத்ரூம் போயிட்டு இருக்கிற நேரத்துக்குள்ள அடிச்சு முடிச்சுட்டாருன்னா பிரச்சனை இல்லையா, நல்லா இருக்குல்ல. பாத்ரூம்ல உட்கார்ந்து இருக்கும் போதே பாத்ரூம் போற நேரத்துக்குள்ளேயே முடிச்சுட்ட வேலையை முடிச்சுட்டாரு அப்படின்னு பிரச்சனை இல்லை. இதுக்குன்னு டைம் என்ன செய்யக்கூடாது, தனியா வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதே மாதிரி ஏத்திகாஃப்ல வந்து இருந்துட்டோம், அல்ஹம்துலில்லாஹ். இருந்த பிறகு கொஞ்சம் உடம்பு சரியில்லாம போச்சு, ஏதாவது ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னா மருத்துவரை அழைச்சிட்டு வந்து உள்ள வந்து பார்க்கணும். முடிஞ்ச வரை ஒரு ஜுரம் சளி அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது, மெடிக்கல்ல மாத்திரை வாங்கி போட்டாலே வேலை முடிச்சிருவோம். ஜுரம் வந்துச்சு, கொஞ்சம் ஃபீவர் அதிகமா இருக்கு, திடீர்னு மயக்கமாயி போச்சு, சுகர் ஜாஸ்தியாச்சு, பிபி ஜாஸ்தியாச்சு, செக் பண்ணணும். யாராவது ஒருத்தரை கூட்டு வரலாம், ஒரு டாக்டரை கூட்டு வரலாம், டாக்டரை கூட்டு வந்து பார்க்கலாம். பொதுவாக பள்ளிவாசலுடைய நிர்வாகம் அதுக்கெல்லாம் தயாரா இருக்கணும். எப்பவுமே ஒரு பள்ளிவாசல்ல ஏத்திகாஃப் இருக்கக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்குண்டான தேவைகள் என்னன்னு முதல்ல யோசிக்கணும். அப்ப இப்படி ஒரு சூழல் வந்தால் என்ன செய்யறது, நம்ம சரௌண்டிங்ல இருக்கக்கூடிய டாக்டர்கிட்ட ஏற்கனவே நம்ம பேசி வச்சுக்கணும். முஸ்லீம் டாக்டரா இருக்கலாம் அல்லது வேற எந்த டாக்டரா இருந்தாலும் பரவாயில்ல. சப்போஸ் ஒரு எமர்ஜென்சி தேவைப்பட்டா நாங்க சொல்லுவோம், இங்க கூட்டுவாங்கன்னு சொல்லக்கூடாது, நீங்க இங்க வரணும். அவங்க ஏத்திகாஃப்ல இருப்பவங்க, அதனால கொஞ்சம் வந்து நீங்க பிபி செக் பண்ணி சுகர் செக் பண்ணி மாத்திரை மருந்து கொடுத்தீங்க போதும், அதுக்காக நம்ம வெளியில போக வேண்டிய அவசியம் இல்லை. சரி, அதுவும் முடியல, ரொம்ப கண்டிஷன் இதா இருக்கு, அவருக்கு குளுக்கோஸ் ஏத்தணும், அப்படிப்பட்ட சூழல், வேற வழியே இல்லை.
ஹாஸ்பிட்டல் தான் போய் ஆகணும் என்கிற நிலைமை வந்தா ஏத்திகாஃப முறிச்சுட்டு கிளம்பி போயிட வேண்டியதான். ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு அது அவசியமான தேவை, ஆஸ்பத்திரி போயிட்டு 6 மணி நோம்பு திறந்தோம்னா ஆஸ்பத்திரி போயாச்சு, அப்புறமா ஒரு 10 மணிக்கு உள்ள வந்து திரும்ப ஏத்திகாஃபெல்லாம் கன்டினியூ பண்ண முடியாது. திரும்ப அதுக்காக ஒரு நாள் அந்த ஏத்திகாஃப கலா செய்யணும். நல்லாயி திரும்பி வந்துட்டா கூட அப்படியே தொடரலாம். தொடர்ந்துட்டு அந்த ஒரு நாள் ஏத்திகாஃப வேறொரு நாள்ல அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பிரகாரம் நோன்பு வச்சு அந்த ஒரு நாளை கலா செய்யணும். அப்ப எந்த சூழ்நிலையிலேயும் மருத்துவத்திற்காக உள்ளேயே மருத்துவம் பார்க்க முயற்சி பண்ணணும். தேவையில்லாம வெளியில போக கூடாது. ஒருவேளை முடியாத பட்சம் வந்தா ஏத்திகாஃப் முடிச்சுக்கலாம். ஏத்திகாஃப கட் பண்ணிட்டு ஏத்திகாஃப முடிச்சுட்டு போயிடலாம். போய் நல்லான பிறகு திரும்ப வந்து கண்டினியூ பண்ணிட்டு எத்தனை நாள், ஒரு நாள் 2 நாள் மிஸ் ஆச்சுன்னா அந்த ஒரு நாளையோ 2 நாளையோ இன்னொரு நாள்ல கலா செஞ்சுக்கலாம். பெண்கள் வீட்டுல ஏத்திகாஃப் இருக்காங்க. இப்படி ஏத்திகாஃப் இருக்கும் போது அவங்களுக்கு ஏத்திகாஃபினுடைய இடையிலேயே மாதவிடாய் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா எந்த செகண்ட் மாதவிடாய் ஏற்படுதோ அந்த செகண்ட்ல இருந்து ஏத்திகாஃப் முடிஞ்சிடும். ஆட்டோமேட்டிக்கா ஏத்திகாஃப் அதோட முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் அவங்களால ஏத்திகாஃப் இருக்க முடியாது. அப்புறம் வெளியில வந்து சுத்தமாயிடுவாங்க. ஆன பிறகு ஒரே ஒரு நாளுடைய ஏத்திகாஃப மட்டும் கலா செஞ்ச போதும். வீட்டிலேயே எங்க ஏத்திகாஃப் இருந்தாங்களோ அங்கேயே ஒரே ஒரு நாளுடைய ஏத்திகாஃப மட்டும் கலா செஞ்சா அவர்கள் போதுமானது. மற்றவைகளுக்காக உடல் வாடைக்காக அப்படிலாம் இருந்ததுன்னா அத்தனை போட்டுக்கணும். இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, ஒருவருக்கு அடுத்தவருக்கு தொல்லை தரும் அளவுக்கு வாடை. சில பேருக்கு வந்து டெய்லி குளிக்கணும், குளிக்காம இருந்தா வேர்வை ஸ்மெல் ரொம்ப இதா இருக்கும், பக்கத்துல உள்ளவங்களுக்கு அது டிஸ்டர்பா இருக்கும் அப்படின்னா அவருக்கு ஏத்திகாஃபே சுன்னத்து இல்லை, அவர் வரவே வேணாம். இவரால அடுத்தவங்களுக்கு பிரச்சனை இருக்கும், இவரால் குளிக்கவும் இருக்க முடியாது, டெய்லி குளிச்சுதான் ஆகணும், அப்படிலாம் ஒரு சூழல் இருந்தா அவர் என்ன செய்வேனா ஏத்திகாஃபே வேணாம் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க. அப்ப அந்த ஏத்திகாஃப முடிச்சுட்டா அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பொறுத்தவரை ஒரு நாள் நோம்போட கலா செய்யணும். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள்ட்ட நோம்பு இல்லாம அந்த ஏத்திகாஃப கலா செய்யணும். ஏத்திகாஃப் வந்து ஒரு பெரிய வரம். இந்த கடைசி 10 நாட்களை பொறுத்தவரை விழித்திரு, தனித்திரு, பசித்திருமா கடவுளை அடைவதற்கு இந்த 3ஐயும் அடக்கி இருந்தா இறைவனை அடையலாம்னு சொல்லுவாங்க. இந்த 3ஐயும் ஒரே சமயத்துல கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏத்திகாஃப்ல கிடைக்கும். நோன்பு வச்சிருவோம், நோன்பு வச்சு பசிச்சிருப்போம், நைட் எல்லாம் தராவீகு, அப்புறம் கியாமுல் லைலு, அப்புறம் விழிச்சிருப்போம், அப்புறம் தனித்திரு, உலகத்தினுடைய ஆசாபாசங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துடுறது. நான் சொல்றது ஏத்திகாஃப்ல இன்னொரு விஷயம், புதுசா யாராவது சட்டம் எழுதுனா இதையும் சேர்த்து எழுதிடலாம். ஏத்திகாஃப் உள்ள வர்றதா இருந்தா மொபைல் போன் கொண்டு வரக்கூடாது, மொபைல் போன் கொண்டு வந்தா ஏத்திகாஃப் புரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லணும் இல்ல? ஆமா, எதெல்லாம் வெளியில போய் செய்வோமோ அதெல்லாமே எங்க உட்கார்ந்து செஞ்சுக்கிறோம், ஏத்திகாஃப்ல வேலை முடிச்சுக்கிறோம். இப்பெல்லாம் வியாபாரத்துக்கு நம்ம போகணும்னு அவசியம் இல்லை, நம்ம போய் இருக்கணும்னு அவசியம் இல்லை, இருக்கிற இடத்துல இருந்து நம்மளால வியாபாரம் முடியுது, மொபைல்லயே வியாபாரம் பண்ணிக்கிறோம். அப்போ ஏத்திகாஃப்ல இருக்கிறவங்க வியாபாரம் எல்லாம் பண்ணக்கூடாது, ஆனா உள்ள உட்காந்து எல்லா வியாபாரம் நடக்குது. டேய் சரக்கு கொண்டு வந்துட்டியா, அவனுக்கு சரக்கு போட்டியா, இவனுக்கு இவ்வளவு அனுப்பிட்டியா, ஏத்திகாஃப் வர போறோமா, 10 நாளைக்கு என்ன செய்யணும், யார்கிட்ட பொறுப்பு படைக்கணும், என்ன செய்யணுமோ எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு தான் உள்ள வரணுமே தவிர இங்க உட்கார்ந்துட்டு என்ன செய்யக்கூடாது, இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க கூடாது, அங்க போ அதை செய் இதை செய்யக்கூடாது. அதே மாதிரிதான் ஏத்திகாஃபுக்குன்னு வந்துட்டா இங்க உட்காந்து ஏத்திகாஃப் இதெல்லாம் தராவி முடிஞ்சது, கியாமுல் லைல் ஆரம்பிக்க போகுது, ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வீட்டுக்கு ஒரு போனை போட்டு என்ன நல்லா இருக்கியா, சும்மா இருக்கியா அப்படின்னு சும்மா பேசிக்கிறது. அப்புறமா படுத்து தூங்கும் போது அப்புறம் இன்னொரு தடவை பேசிக்கிறது. பேசக்கூடாது. அவசியமான தேவை, வீட்டுல நம்ம உள்ள வந்துட்டோம், என்ன நடக்குதுன்னு தெரியல, ஏதோ ஒரு எமர்ஜென்சி, நமக்கு போன் பண்ணலாம். வீட்டுல இருந்து நமக்கு என்ன செய்யலாம், இப்படி ஆகிப்போச்சு நான் ஹாஸ்பிட்டலுக்கு போறேங்க அப்படின்னு அனுமதி வாங்குறதுக்காக ஒய்ஃப் என்ன செய்யலாம், போன் பண்ணி பேசலாம். அது அல்லாம சும்மா வெறும் சுக செய்திகளுக்காக நல்லா இருக்கியா அப்படி அதுக்காக வேண்டி மட்டும் என்ன செய்யக்கூடாது, போன் பேசுறது, இதெல்லாம் தவிர்க்கணும். அப்புறம் அதையும் தாண்டி சில இளைஞர்கள் சும்மா ஜாலிக்குன்னு வந்துடுறது, ஒரு நாள் 2 நாள் அப்படி ஃப்ரீயா வந்து உட்காந்துக்கிட்டு, அப்புறம் பள்ளியாசல எல்லாம் ஏத்திகாஃப்ல உள்ளவங்க எல்லாம் படுத்திருப்பாங்க, இவன் பாட்டுல ஓரமா உட்காந்து கேம் விளையாடுறது, இவன் பாட்டுல ஓரமா உட்காந்து ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் எல்லாம். சில பேர் நாங்கள் ஏத்திகாஃப் இருக்கிறோம் செல்ஃபி எடுத்து போட்டுறோம், இந்த பள்ளிவாசல நாங்க 4 நாள் ஏத்திகாஃப் இருக்கிறோம். இது எல்லாமே
ஏத்திகாஃப் பாழா போறதுக்கு, ஏத்திகாஃப் வீணா போறதுக்கு உண்டான செயல்பாடுகள். ஒரே ஒரு விஷயம் தான், நீங்க அதை செய்யாதீங்க இதை செய்யாதீங்கன்னா சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. மொபைல் எடுக்காதீங்க போதும், அல்ஹம்துலில்லாஹ் ஈஸியா முடிச்சிடலாம். மொபைல் போன் மட்டும் இல்லாம பள்ளியாசலுக்கு ஏத்திகாஃப் வந்துட்டீங்கன்னா அந்த ஏத்திகாஃப் பிரயோஜனமான ஏத்திகாஃப். நீங்க மொபைலோட வந்தா என்னதான் கையை கட்டி காதை கட்டி வச்சிருந்தாலும் கூட 2 நாள் சும்மா இருப்பீங்க, 3 நாள் சும்மா இருப்பீங்க. 4வது நாள் ஆட்டோமேட்டிக்கா எவன் என்னென்ன போஸ்ட் போட்டிருக்கான்னு தெரியலையே அப்படின்னு போஸ்ட் போட்டதை பாக்குறதுக்காக ஃபேஸ்புக் போவீங்க. அங்கிருந்து ரீல்ஸ் பார்க்க வேண்டிய சூழல் வந்துடும். ரீல்ஸ்ல இருந்து இன்ஸ்டாவை பார்க்க வேண்டியது வரும். எல்லா இலவையும் பார்க்க வேண்டியது வந்துடும். உள்ளுக்குள்ளேயே எல்லாம் நடக்கும். உள்ளுக்கு எதெல்லாம் வெளியில இருந்து கூட பார்க்க கூடாதோ அதெல்லாம் பள்ளிவாசலுக்குள்ள இருந்தே பார்க்க வேண்டிய சூழல் நவுதுபில்லா அல்லாஹ் பாதுகாக்கட்டும். அப்ப முதல் விஷயமாக இதை தூக்கி ஓரம் கட்டி வச்சுட்டு ஏத்திகாஃப் இருக்கிறவங்க உண்மையிலேயே அந்த ஏத்திகாஃபினுடைய பலனை பெறணும் அப்படின்னா, ஏத்திகாஃப் நமக்கு பிரயோஜனமான ஏத்திகாஃபா அமையணும் அப்படின்னு சொன்னா, முதல்ல நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய எதிரியாக விரோதியாக இருக்கக்கூடிய மொபைலை வீட்டிலேயே சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு அல்ஹம்துலில்லாஹ் வந்துடுறது நம்மளுடைய ரொம்ப பெஸ்ட். இல்லைன்னா நமக்கு ரொம்ப நம்ம உறுதியான யார்ட்டையாவது அது பிரச்சனை இல்லை, அது அதை விட பெரிய பிரச்சனையா இருக்கு. ஒய்ஃப்ட மொபைலை கொடுத்துட்டு வர முடியாது. 10 நாள் மொபைலை கொடுத்துட்டு வந்தா என்ன ஆகுறது, யார்ட்டையும் போன் வந்து என்ன வந்து எல்லாம் பம்பா போயிடும், சீக்ரெட்லாம் வெளியில தெரிஞ்சிடும். அதனால பேசாம மொபைலை சுவிட்ச் ஆஃப் பண்ணி கையில கொண்டு வாங்க, ஆனா சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுக்கணும். சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுக்கணும். இவைகள் எல்லாம் பாதுகாப்பா இருந்தா ஏத்திகாஃப் பிரயோஜனம். ஏத்திகாஃப் ரொம்ப நல்ல அமல்கள். நம்ம தனிமையில் அழுவதற்குண்டான வாய்ப்பே கிடைக்காம இருக்கும். வீட்டுடைய சூழல் மற்ற நேரங்கள்ல ஏத்திகாஃப் ஒரு வரப்பிரசாதம். ஏத்திகாஃப்ல இருக்கக்கூடியவங்க எல்லாம் விடிய விடிய முடிச்சுட்டு தான் இருப்பாங்கலாம் சொல்ல முடியாது. எப்ப தராவீஹ் முடிஞ்சு கியாமுல் லைல் முடிஞ்சிச்சோ பாதி பேர் படுப்பாங்க, பாதி பேர் ஓதுவாங்க, தனித்தனியா இருப்பாங்க. அப்ப அந்த அமைதியான சூழல்ல அந்த நேரத்துல தஹஜ்ஜுடைய வேலையில நம்ம தொழுறதுக்கும் நம்மளுடைய ஹலாலான ஹாஜத்துகளை அல்லாஹ்ட்ட கேட்கறதுக்கு முன்னான நல்ல வாய்ப்பு ஏத்திகாஃபின் மூலமாக கிடைக்கும். இறை அருளால் ஏத்திகாஃப் இருந்த பல பேர் நமக்கு கிடைக்காத பலதையும் சாதிச்சிருக்காங்க. ஏத்திகாஃப் வந்து அல்லாஹ்வுடைய காலை பிடிச்சு கெஞ்சுற மாதிரி, நீ தந்துதான் ஆகணும், தராம நான் போக மாட்டேன்னு சும்மாவே அன்பாளர் அல்லாஹ். நம்ம என்ன கேட்டாலும் நம்ம வெறுங்கையா அனுப்பக்கூடாதுன்னு நினைக்கிறோம் அல்லாஹ். அப்படி இருக்கும்போது அவனுடைய பள்ளிவாசலுக்கு வந்து நீ தந்துதான் ஆகணும் அப்படின்னு ஒரு ஹலாலான ஆஜத்துக்காக நாம வந்து உட்கார்ந்தா நிச்சயமாக அல்லாஹ் அதை நிறைவேற்றி தரலாம். யார் அந்த பயனை பெற்றார்களோ அவங்க கடைசி மூச்சு வரைக்கும் எந்த வருஷமும் ஏத்திகாஃபை விட்டுறவே மாட்டாங்க. எல்லா காலமும் ஏத்திகாஃப் இருப்பாங்க. நாமும் நம்முடைய பயனை அடைவதற்கு இந்த நாட்களை மிக சரியாக பயன்படுத்திக் கொள்ளணும். அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா வருகிற காலங்களை அதிகம் இபாதத்துகளில் கழிக்கும் காலங்களாக ஆக்கி அருள் புரிவானாக. ஏத்திகாஃபினுடைய மார்க்கத்தினுடைய சட்ட விளக்கங்களை தெரிந்து அதன்படி அமல் செய்யும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்கி தருவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். اللهم صل على سيدنا مولانا محمد وعلى آل سيدنا مولانا محمد وبارك وسلم عليه. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا اغفر لنا ذنوبنا وإسرافنا في أمرنا وثبت أقدامنا وانصرنا على القوم الكافرين. اللهم تقبل منا صلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتخشعنا وتضرعنا وتمم تقصير أعمالنا وتجاوز عنا سيئاتنا وتوفنا مع الأبرار. اللهم إنك عفو تحب العفو فاعف عنا يا كريم يا رحيم يا الله. فضلا من الله ونعمة ومغفرة ورحمة وعافية وسلاما. نستغفر الله ونسألك الجنة ونعوذ بك من النار آناء الليل أطراف النهار. ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما. رب ارحمهما كما ربياني صغيرا. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. سبحان الله وبحمده سبحانك اللهم
وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه وسلم. السلام عليكم ورحمة الله وبركاته.